உயிர் வந்து முதுமை அடையணும். ஆமாம். உயிர் மேலே நம்ம பாதையில் இருக்கிறோம், இந்த பாதையில் வர்றவங்க உயிர் மேலே ஞாபகப்படுத்துங்கன்றது தான் நம்ம உபதேசம். ஆமாம் ஆமாம். அப்போ உயிர் மேலே ஞாபகம் வைக்கும்போது உயிர் வந்து முதுமை அடையணும். ஆமாம். அடைஞ்சாதான் நம்ம வந்து கடவுளை மாற முடியும் அப்படின்னு சொல்லி முதுமை அடைஞ்சிச்சுன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சு நீ உன் பக்குவமே உன்னை காட்டிடும். இப்போ உனக்கு வயசு 40. நீ என்ன பண்ணுற? நிறைய சம்பாதிக்கணுங்க, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணுங்க, நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுங்க, அதனால் நான் ஓடி ஓடி உழைக்கிறேங்க அப்படின்னு சொல்லின்னுக்கிறேன். ஒரு 80 வயசு ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வயசாகி போய் நான் சம்பாதிக்கணுங்க, நான் ஓடுங்க, என் பிள்ளைங்க சொச்சாகன்னு சொல்லுவியா? அப்போ என்ன வந்தது உனக்கு? முதுமை வந்துடுச்சு. இந்த முதுமை உலகத்துக்கு உபயோகப்படலை, உலகத்து மேலே நாட்டம் இல்லை. உயிருக்கு முதுமை வந்தால் 40லே வந்தால் கூட இது எதுவும் தேவையில்லை, எதுவும் பொய், கடவுள் மட்டும் மெய்ய, நான் மட்டும் மெய்யின்னு போகும். அதான் முதுமை. அப்போ உனக்கு தெரிஞ்சிடும், நீ எல்லாத்தையும் வெறுத்துக்குன்னு வரும்போது உனக்கு தெரிஞ்சிடும் முதுமை வந்துடுச்சு, உயிருக்கு முதுமை வந்துடுச்சு, நம்ம எதையும் மனம் விரும்பல அப்படின்றது தானா தெரிஞ்சிடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன். என்னைய நான் ரயில்வேயில் வேலை செய்தேன், 65,000 ரூபாய் எனக்கு சம்பளம். ஐநாவரத்தில் நான் நினச்சிருந்தா இன்றைக்கி 4 வீடு வச்சுன்னுக்கலாம், எனக்கு ஒரு பேர் இருக்கும், கோடீஸ்வரன் பேர் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்போ இது கிட்டத்தட்ட 4 கோடி 5 கோடி போட்டு கட்டிக்கிறேன். இது 50 லட்சம் வச்சா நான் வீடு கட்டியிருக்கலாம், கட்டலை. அப்போ என்ன அர்த்தம்? முதுமை வந்துச்சுன்னு அர்த்தம். உலகத்துக்காகவே செய்யணுன்ற எண்ணம் வந்த தவிர தனக்காக செய்யணுன்ற எண்ணம் வரல. இப்போ இதை உணரும் போது என்ன ஆகுது? நம்ம உலகத்துக்கு செய்யணும், 10 ரூபா வந்தது அதை செய்யலாம், இது செய்யலாம், 10 ரூபா வந்து பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போகலாம் அப்படின்னு வரல. இது பேர் முதுமை. 1000 ரூபாய் இந்த போயா என் வீட்டில் சும்மா இருக்கிறாங்கய்யா, நான் எத்தனை போனேன்னா இளமைன்னு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த பக்குவம் காட்டி கொடுக்கும். சொல்லு. உடல் எடுக்கிறது, உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் 16 நாள் இருந்து மறுபடியும் உடலை தேடுது. அப்போ உடல் எடுக்கும்போது பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி உடல் அமையும்னு சொல்கிறாங்க. ஆமாம். எப்படி அது தெரிஞ்சு பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அமைதுன்றதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆன்மான்றது எப்பவுமே பாவம் பண்ணுறது கிடையாது. ஆமாம். மனம்ன்றது எப்பவுமே நல்லதையும் செய்யும் தீமையும் செய்யும். சரி, இது ரெண்டும் செய்கிறது தான் உலகம். ஆமாம். நன்மை செய்யறதும் தீமை செய்யறதும் உலகம். உலக செயல்பாட்டுக்கு அடிப்படை மனசு. அப்போ இந்த மனசு நன்மையும் செய்தது தீமையும் செய்தது. இறக்கும் தருவாயில் ஒருத்தனுடைய மனம் வாழும் காலத்தில் நன்மையே செய்து வரான், முடிஞ்ச அளவுக்கு அவனும் செத்துட்டான். சரி. முடிஞ்ச அளவுக்கு தீமையே செய்கிறான், அவனும் செத்துட்டான். இப்போ நன்மை செய்த மனம் ஒன்று இருக்குது, தீமை செய்த மனம் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே செய்யாத ஆன்மா ஒன்று இருக்குது. சரி. இப்போ இந்த நன்மை செய்த ஆன்மா மனம் ஆன்மாவில் இணைஞ்சது, தீமை செய்துக்கினே இருந்த ஆன்மாவும் மனமும் ஆன்மாவில் இணைஞ்சது. இப்போ ஆன்மாவை வந்து இப்போ இதை சுமக்கிறதால துன்பப்படணும். இப்போ நீ ஒண்டியாக இருக்கிற, ஆமாம், உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ எந்த ஊர் வம்பு கிம்பு வலிக்கிறதே கிடையாது. உனக்கு ஒரு புள்ள இருக்கிறான், ஊரெல்லாம் வம்பு வலிச்சுன்னு வரான், உன்னால் அடக்கவும் முடியல. ஆனால் உன் பிள்ளைக்கு ஆபத்து வரும்போது என்ன பண்ணுறான்? உங்கள்கிட்ட வந்து இணைஞ்சிட்றான். அப்போ அந்த பாவத்தை யார் சுமக்கணும்? நீ தான் சுமக்கணும். இப்போ இந்த ஆன்மா இப்படி மனம் போய் இணைஞ்சதால ஒன்று நல்லதையே செய்த மனம் போய் ஆன்மாவில் இணைஞ்சு, ஒன்று தீமையே செய்த ஆன்மாவில் மனம் போய் ஆன்மாவில் இணைஞ்சது. இப்போ இந்த 2 ஆன்மா தான், இது மனம் இல்லைங்க. ஆமாம். இந்த மனம் இல்லாத நிலையில் இந்த ஆன்மா யோசிக்குது, இவ்வளோ நல்லதை செய்துக்குது, இது இந்த உலகத்தில் துன்பப்படாத சிறப்பான வாழ்க்கை வாழணும், அதுக்கு ஏற்ற உடல் தேடுது. சரி. அந்த உடல் எடுத்து கொடுக்குது. இந்த ஆன்மா பார்க்குது, கொஞ்சமான பாவத்தையா பண்ணிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துங்கிற, நீ பண்ண பாவத்தால் நான் சுமக்கிறேன், இந்த பாவத்துக்கு ஏற்ற ஒரு உடலை எடுத்து தரேன், அதுலையாவது ஒழிச்சிட்டு வந்து சேரு என்கிட்ட அப்படின்ட்டு. இது என்ன பண்ணுது? ஒரு சரியான கெட்ட கர்ப்பத்தில் எடுத்து போய் விடுது. இப்போ 2ம் பிறந்துடுச்சு. சரி சரி. நல்லது செய்த புண்ணியம் செய்த மனம் ஆன்மாவில் கலந்ததும் பிறப்பெடுத்துக்குச்சு. தீமையை செய்த மனம் செய்த தீமையை செய்த மனமும் ஆன்மாவை பிறப்பெடுத்துக்குச்சு. இப்போ இந்த 2 எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது நன்மை செய்திருக்குதோ இது தீமை செய்திருக்கோம் அப்படின்னு எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? என்ன அடையாளங்குது அப்படின்னா இருக்குது.
இந்த நன்மை செய்த ஆன்மா நல்ல நோய் நொடி இல்லாத திடகாத்தமா சாவர வரைக்கும் நல்ல செல்வத்திலேயே வளர்றோம். இந்த பாவத்தை செய்தது பிறந்த துன்பம் நோய் நொடி வறுமை இதிலேயே வாடுது. இப்போ இது இந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு இது அலையுது, இந்த புண்ணியத்தினுடைய சுகத்தை அறியறதுக்கு இது அலையுது. இது அடையாளங்கள் உலகத்தில். இப்படிதான் அடையாளத்தை எடுத்துக்கணும். அவர் பணக்காரர், நான் பிச்சைக்காரர். ஏன் பிச்சைக்காரர் நான் அப்படின்னா, நான் முன் செய்த வினை இங்கே அனுபவிக்கிறேன். அவன் முன் செய்த புண்ணியம் வசதியாக வாழறான். அவன் முன் செய்த வினை சாவர வரைக்கும் தடக்காட்டு பொட்டு போகிறான். இவன் சாவர வரைக்கும் நோய் என்ன மாதிரி இழுத்துக்கணும் நான் செத்து போகிறேன். இதுதான் நன்மை தீமையினுடைய பயன். புரிஞ்சுதா? இப்போ எங்கள் சம்சாரம் பார்க்கறதால என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். சுயம்புன்னா என்ன? நிறைய இடத்துல சிவலிங்கம் கூட சுயம்பு லிங்கம். இது நம்ம ஐநாவரத்தில் பரசுராம ஈஸ்வரன் கோயில்னு ஒன்று. ஆமாம். அதில் தீண்டா திருமேனின்னு மூலஸ்தானம். ஆமாம். அந்த மூலஸ்தானத்துக்கு அதனுடைய பொருள் என்ன? அதுன்னா அதுக்கு பேர் ஐநாவரம் இல்லை, அதனுடைய பேர் பிரம்மபுரி. அயன் மால் ஈசன். என்னது? 3 தெய்வங்கள். அயன் மால் ஈசன். அயன்னா பிரம்மா, மாலுன்னா கிருஷ்ணன், சிவம்னா இது ஈசன். அப்போ அயன் மால் ஈசன். இந்த பிரம்மபுரிக்கு தான் அயனாவரம்னு பேர். இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் குருவாயிருக்கிறீங்க. சரி சரி சரி. இந்த விஷயம் இவ்வளோ காலம் தெரியாமே இருந்தா எங்கே தெரிஞ்சுக்குதுப்பா? எங்கே பணமோ நாலஞ்சுங்களா எங்கே தெரிஞ்சுக்குது? அப்போது இந்த ஐநாவரம்னா பிரம்மபுரின்னு அர்த்தம். பிரம்மபுரின்னா என்ன? பிரம்மா சிவனை நோக்கி தவம் செய்தார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மா தவம் செய்ய வேண்டியது மகாவிஷ்ணு. ஏன்னா மகாவிஷ்ணுடைய தொப்புல இருந்தா பிரம்மா பிறக்கிறாரு. அப்ப மகாவிஷ்ணுவை தான் அவர் வழிபடணும். ஆனா அவர் சிவத்தை வழிபட்டாரு, அதனால அது பிரம்மபுரின்னு அர்த்தம். அதனால அது மூலஸ்தானத்தில் லிங்கம் இருக்காது, ஒரு கல் மட்டும்தான் இருக்கும். ஐநாவரத்தில் வெறும் ஒரு கல், பீடம் ஒரு கல் இருக்கும். அதை யாரும் தொடக்கூடாது, தொட்டா கண்ணு போயிட்டுன்ற ஐதீகம் அது. அதனால அதுக்கு பேரு தீண்டா திருமேனின்னு பேரு. அதுக்கு பக்கத்துல அதை ஒட்டினா மாதிரியே ஒரு சின்ன கோயில், அதுக்கு பேர் பட்டீஸ்வரன் பேர். அங்க ஒரு சுயம்பு லிங்கம் இருக்குது. நான் ஒரு 10 வயசு அந்த கோயிலில் துட்டு வைப்பாங்க சன்னியாசரன்ட, அதை திருடுறதுக்கு போவோம் நாங்கள். சன்னியாசரனை சுற்றி போட்டு துட்டு வச்சுட்டு போவாங்கப்பா. எங்களுக்கு ஏது துட்டு? அது மாதிரி போன உடனே நாங்கள் போய் அதை தூக்கின்னு போய் பிஸ்கட்டுக்கு மிட்டாய் கிட்டாய் வாங்கி தோன்றது, இந்த திருடுறதுக்கு போவோம். அப்போ போனப்போ அந்த பட்டீஸ்வரர் இருக்கிற கோவிலில் லிங்கம், பெரிய லிங்கம் இருக்கும். அது கோவிலில் மூலையில் ஒரு லிங்கம் இருக்கும், இவ்வளோ உண்டு. அது சுயம்பு, அது வளருது அப்படின்னாங்க. நான் வளர்ந்து இவ்வளோ வயசாகி தள்ளாடிக்கு நிற்கிறேன், அது ஒன்று அங்கே தாங்குது. அப்போ சுயம்புன்னு ஒன்று இல்லை, சுயம்புன்னு ஒன்று இருக்குது. இது சுயம்பு இல்லை, இது சுயம்பு இல்லை, லிங்கம் சுயம்பு இல்லை. செய்யாம ஒரு லிங்கம் உருவாக்கவே முடியாது யாராலையும். செய்யாம உருவாக்கின லிங்கம் ஆணு பெண்ணு. செய்யாம உருவாக்கின லிங்கம் எதுன்னா ஆண் குறி பெண் குறி. இதான் செய்யாம இயற்கையா வந்தது. மீதி எல்லா லிங்கமும் செய்துதான் இருக்கணும். மனுஷன் செய்தாதான் லிங்கம் ஆகாது, இல்லைன்னா கல்லா தான் கிடக்கும். அப்ப சுயம்புன்னு அதை சொல்ல முடியாது, அதை சொல்லக்கூடாது. அப்போ இந்த உலகத்துல சுயம்புன்னா எது அப்படின்னா இருள். எது சுயம்பு? இருள் சுயம்பு. சூரியன் வருது செய்யப்பட்டது, சந்திரன் வருது செய்யப்பட்டது. சூரியன் சந்திரன் யாரும் செய்யல. செய்துக்கிறார். யார் சொன்ன? உனக்கு தெரியலன்னா செய்யலன்னு அர்த்தமா? அது யார் செய்தாங்க சொல்றேன். செய்யப்பட்டது. பூமி செய்யப்பட்டது. இது எல்லாம் செய்யப்பட்ட விஷயம்தான். இருள் மட்டும்தான் சுயம். இருள் மட்டும் யாரும் செய்ததே கிடையாது, எப்பவும் மறைச்சதே கிடையாது. அத்தை இப்போ இருட்டாய் போச்சு இல்லையா? லைட்டு போட்டுக்கிற. அப்ப என்ன பண்ற? இருட்டை வெளிச்சம் போட்டு நீக்கிற.
காலையில் பொழுது வந்துடுச்சு, சூரியன் வந்துடுச்சு, வெளிச்சமாக ஆகிப்போச்சு. ஆனால் இருள் வந்ததுப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எப்பவும் இருக்குது, அது இருந்துக்கினே இருக்குது. அதனால தான் தாயினுடைய கர்ப்பம் எதுனா இருள் அறைதானா. தாயினுடைய கர்ப்பம் ஒரு கரு உருவாகணும்னா வெளிச்சத்தில் உருவாகவே ஆகாது, இருளில் தான் உருவாகும். அதனால் இந்த உலகத்தினுடைய சுயம்பு எதுனா இருள் தானே தவிர வேறு மீது எல்லாம் செய்யப்பட்டதான். சூரியன்லேருந்து வெடித்து வந்தது தான் பூமி. சூரிய சந்திரனை இறைவன் உருவாக்கியந்தான். இருளை இறைவனே உருவாக்கல. அதனால தான் இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றினா இல்லையா? சூரியன் சந்திரனை யார்? சிவம். சிவம் உருவாக்கினது. எல்லா கிரகமும் உருவாக்கப்பட்டதுதான். இது எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியதுதான். இருள் அழியாதது, இருள் இல்லாத இடமே கிடையாது. அப்ப அழியிற பொருள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அழியாத பொருள் இருள். இருள் தான் ஏக்கம் உலகத்துக்கு. இருள் தான் முதுமையான் முன்னோடி. இது எல்லாம் அப்புறம் உருவானது தான். இருள் இல்லைன்னா ஒரு உயிரினம் கூட உருவாகாது. உயிரினங்கள் உருவாவது இருள்ல தான். அப்போ சுயம்புனா இருள். அழகு, அழகுன்னா எது? அம்மாண்டாட்டி மாதிரி அழகு இல்லைங்க. என்னங்க முருகன். யார் சொந்த? யார் பார்த்தது? முருகன்னா அழகு. அதுதான் நம்ம படிக்கிறோம். முருகனையும் பார்க்க நீ சொல்கிறது தான். முருகன்னா கன்னி ஸ்திரீங்க, முருகன்னா கன்னி பொண்ணுங்க, அழகுன்னா அப்படின்னு சொல்லிங்கிறாங்களே. எழுதி வச்சுக்கிறாங்க. எழுதி வச்சுக்கிதுப்பா என்ன அழகுன்னா பெண்ணு அப்படின்னு. கடவுள் வழியில் போறனுக்கு முருகன் வாங்க. நீ உனக்கு எனக்கு இல்லைங்க கல்யாணம் ஆகுது பொண்ணு அழகுங்க இல்லையா? அப்போ அழகுன்னா பெண்ணுன்னு ஒரு உருவங்குது இல்லையா? அழகு இல்லது, அசிங்கம். சூரியன் அழகா இல்லை, அசிங்கம். சந்திரன் அழகா இல்லை, அசிங்கம். காற்று அழகா இல்லை, அசிங்கம். நீர் அழகா, அசிங்கம். அப்ப எதுதான்பா அழகு? வானம் ஒன்றே அழகு, அது மட்டும்தான் அழகு. எதிலேயே கலக்காது. சூரியன் சேத்துலையும் விழும், கடல் தண்ணிலையும் விழும். சந்திரன் சேத்துலையும் விழும், கடல் தண்ணிலையும் விழும். காற்று சேத்துலையும் போவோம், கடல் தண்ணிலையும் போவோம். மனிதனுக்கு நன்மையும் தீமையும் சேர்ந்ததான் உடல். அதனால இது எல்லாம் நன்மை தீமை, நன்மையே இருக்குது. ஆகாயம் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான் அழகு. இதாம்பா என் அறிவு கட்டின சொன்னம்பா. அப்போ அழகுன்னா எது? ஆகாயம். மாசுபடாதது எதுன்னா ஆகாயம். மீதி எல்லா 4 பஞ்சபூதங்களும் மாசுபட்டதுதான். அதனால தான் நான் சொன்னேன் ஒரு வீடியோவில், சொந்தக்கு தாம்பத்திலேருந்து ஒரு அம்மா கோவம் வந்துடுச்சு. ஆன்மீகம் அழகு, ஞானம் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி நீ சொல்லலாம்? பாமா நேரான்னு எப்படி அசிங்கன்னு உனக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. சரி சரி. கழுத்துறப்ப ருத்ராஜம் ஐயா, கழுத்து நிறைய ருத்ராஜம்.